தூ. ஏன் விட்ரா விட்ரா இல்லாமலையா போயிடுவா, அதெல்லாம் பாத்துக்கலாம். அடங்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னையும் சேர்த்து சொல்ற? நல்லா இந்த மூஞ்ச பாப்பனா என் ரேஞ்சே வேற. ஆமா, வரிக்கு பெரிய மன்மது குஞ்சின் நினைப்பு. அடே இவன் முகத்தை எல்லாம் கண்ணாடியில பார்த்துருப்பானான்னு தெரியல. அண்டாக்கு குண்டா வச்ச மாதிரி இருக்கான். இவன் என்ன சொல்றான்? என்ன பண்றது, இந்த ஆஃபீஸில் கிடைச்ச ஒரே எழுச்சுவான் இவன் தான். சொல்றதெல்லாம் கேட்குறான், எல்லாத்தையும் செஞ்சும் கொடுக்குறான். கேட்டுதான் ஆகணும். மச்சி, எங்கடா அவ? எவடா? அதான்டா இந்த ஆபீஸ்ல எனக்கு போட்டியா ஒருத்தி இருக்காளே. எப்போ நான் HR கிட்ட என் கேரக்டர் டிசைனை காட்ட போனாலும் கரெக்டா நந்தி மாதிரி குறுக்க வந்து, மேம் என்னங்க என் டிசைன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாளே, அந்த சிலுக்குடா. நாங்க ஒப்புறோம், நீ தாண்டா சிலுக்கு மாதிரி பண்ற. என்னது? ஓ, அந்த சுப்புநாத்தி சுப்புவா? அவளே தான்டா, பேரை பாரு, சுப்பு கப்புன்னு. வருவா வருவா. அவ எப்போ வந்தா எனக்கு என்னடா, என் வேலையை பாக்குறோம் நானு. அடங்கப்புறம் இந்த கப்பு வந்துட்டாடா. ஓ, அதான் எலிசத்தை நாத்த அடிச்சிச்சா? Hi my dears. Hi ma'am. டியர் இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காளோ? I would like to share one good news. இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு லோக்கல்ல இருந்து தான் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் இந்த இத்து போன கம்பெனிக்கு அதுவே பெருசு. ஃபாரின்ல இருந்தா வர போறாங்க. நார்மல் இங்கிலீஷே நாக்கு தள்ளும், இதுல வேற இழுக்கிறா. தமிழ்ல தான் பேசுறியாத்தா? இப்போ ஃபாரின்ல இருந்து நம்மள கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவை பிளான் பண்ணிட்டு நம்ம கிளையண்ட் கிட்ட நம்ம பிரசன்ட் பண்ணணும். பட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க பண்ற ப்ராஜெக்ட் அவங்களுக்கு பிடிக்கணும். அது மட்டும் பிடிச்சி ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நமக்கு crore கணக்குல ப்ராஃபிட் கெயின் பண்ணுவோம். So this chance is open to all. ஓகே மேம், மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்டை தட்டி தூக்குன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் எப்படி தட்டி தூக்குறான்னு பாருங்க. ஆத்தி நம்மளை வச்சு புளிய போறாங்க. இவ வேற ஆகுனா டஸ்ஸு புஷ்ஷுன்னு போய் தொலை. Okay guys, all the very best. I'm waiting. இப்போ எப்படி டிசைன் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்றேன்னு பாருடா. அடங்க ஒப்பற, என்னடா இவங்க 2 பேரும் இப்படி தீயா வேலை செய்யறாங்க? அட செய்யிட்டுங்கிறா, போட்டுன்னு மாயிறாங்க. கடைசியில் யாரு செலக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம்.
மேம் ப்ராஜெக்ட் ஐடியாவை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன் மேம். கிளைண்ட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க மேம். ஓகே மேம் நீ ஆல்சோ டிட் இட் பர்ஃபெக்ட்லி மேம். ஓ ஓகே குட். நான் உங்களோட டிசைன்ஸை ஃபார்வர்ட் பண்றேன் கிளைண்ட்டுக்கு. யாரோட டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே மேம். ஓகே கேரி ஆன். தேங்க் யூ. ஓகே மேம், எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும் மேம். ஒரு பர்சனல் ஒர்க் இருக்கு. ஓகே டேக் இட். மேம் 100% என் ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிடும் மேம். டோன்ட் வெரி மேம். ஓகே ஓகே தேங்க்யூ மேம். முதலடி எடுக்கிறேன் ஆத்தா துணையாய் வருவாயா, பதிலடி கொடுக்கிறேன் ஆறுதலா நிற்பாயா, ஆத்தா நீ ஆறுதலா நிற்பாயா. ஹாய் எவ்ரிவன். ஹாய் மேம். ஷீ இஸ் சோஃபி. புதுசாக நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெரி டேலண்டட் பர்சன். அட ஒப்புரா, யாருடா அவன் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறா? என்னங்க நம்ம கார்த்தி சுபுவோட ப்ராஜெக்டை மெயில் பண்ணியிருந்தேன்ல. ஓகேவா மேடம்? ஓகேவா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்கள் ப்ராஜெக்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, கிளைண்ட் கிட்ட பேசி இன்னும் 3 days எக்ஸ்ட்ரா டைம் வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே ப்ராஜெக்டை ஒழுங்காக பண்ணி கொடுங்க. இல்லை நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இதில் பர்சனல் ஒர்க்குன்னு லீவு வேற. ஓகே சோஃபி, தட்ஸ் யுவர் சிஸ்டம். ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஓகே ஓகே. ஏய் மச்சான், யாரா இவ மாரியம்மா கோயில்ல கூழ் ஊத்துற மாதிரி வந்துக்கிறா? அவ புதுசா ஜாயின் பண்ணவடா. பேரு சோஃபி. என்ன பி? சோஃபி. அவ கிடக்குறா கலந்து. அதை விடு, ப்ராஜெக்ட் ஐடியா என்னாச்சு? எந்த தானே செலக்ட் பண்ணாங்க? அடங்க ஒப்புரா, 2 பேர்தும் ஊத்திக்கிச்சு. ஊதான். என்னடா சொல்ற? மறுபடியும் ப்ராஜெக்டை பண்ண சொல்லிட்டாங்க. ஹாய் கைஸ், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். எல்லாரும் நம்ம சோஃபிக்கு கிளாப் பண்ணுங்க. எதுக்குன்னு புரியலையா? நம்ம சோஃபி பண்ண ப்ராஜெக்ட் ஐடியா நம்ம கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கு. அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கு தான் வெல் டன் சோஃபி. சூப்பர் அடி, கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. ஓகே, சோஃபியோட ஐடியா எக்ஸ்பிளனேஷன் இதில் இருக்கு. யூ கேன் வாட்ச் திஸ். தேங்க் யூ மேம். சரி வா போலாம். கார்த்தி, நடந்ததெல்லாம் பார்த்துல. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்த ஐடியா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா? நேத்து வந்து அவ பண்ணி கொடுத்தது சூப்பரா இருக்காமா. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். இங்க பாரு, எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நண்பர்கள். அவ தான் நம்மளுக்கு எதிரி. டீலா? டீல். டீல். ஐயோ சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குதே, என்னாச்சுன்னே தெரியலையே. போச்சு. மேம் வேற டிசைன் கேட்பாங்களே, இப்போ நான் என்ன பண்றது? சும்மாவே அந்த அம்மா திட்டம், இப்போ இதுல இது வேறன்னா ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே, பயமா இருக்கே. அது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். அவ்வளவு. ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ போய் எதிரியா நினைச்சிட்டு நீ. அவ்வளோதான். Sir, sorry sir, really sorry.
எப்படி இதை மானிட்டர் இப்படி ஆச்சு? யார் இதை பண்ணது? மேம் சோஃபி தான் மேம். எல்லாம் டீ பிரேக் போகும்போது அவங்க saree பட்டு சிஸ்டம் கீழே விழுந்துருச்சு. அதை கொஞ்சம் கூட கவனிக்காம டீ தான் முக்கியம் கிளம்பி போயிட்டாங்க மேம். நல்ல ஆளை வேலைக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. சோஃபியும் கார்த்தியும் தவிர மத்தவங்க எல்லாம் உங்க கேபினுக்கு போங்க. மேம் என் சாரி பட்டி எப்படி கீழே விழுகும்? அப்படி சாரி பட்டி கீழே விழுந்தா அதை விழுகிற சவுண்ட் கூட நான் கேட்காம போயிடும். நீங்க வேணா சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாருங்க மேம். இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க கார்த்தி? இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க டைரக்டா டிஸ்மிஸ் தான். இந்த மானிட்டருக்கான அமௌண்ட் உங்க சேலரியில இருந்தா பிடிக்கும். கெட் லாஸ்ட் மேம். கெட் லாஸ்ட். என்னடா பண்றீங்க? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவளை ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. அடங்கப்புறா, கார்த்தின்னு பேரை வச்சுட்டு ரகவர மாதிரி பேசிட்டு இருக்க. நீ டைலாக் வரதை நிறுத்திட்டு மூடிட்டு அவள் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்றா. அவள் பேக்ரவுண்ட் பற்றிலாம் எனக்கு சரியாக தெரியலடா. ஆனால் ஆஃபீஸில் எல்லாரும் அவள் பெரிய பணக்காரின்னு சொல்லிக்கிறாங்க. அவளுக்கு சாமி பக்தினா அதிகமாக, அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக வந்து போயிட்டு இருக்கா அவள். அதான் இப்படி ஆடிட்டு இருக்காளா? அவளை அடைக்கிறேன். அப்பத்தா அப்பத்தா ஐயோ அப்பத்தா 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 எங்க கீரா? நான் வந்துட்டேன். வாடி சோப் கண்ணா, நான் எங்க கேறேன்? ஐயோ அப்பத்தா என்னாச்சு? ஏன் நொண்டி நொண்டி நடக்கிற? அது ஒண்ணு இல்ல கண்ணா, ஆடி மேய்க்கு போனேன், உளுந்துட்டேன். என்ன அப்பத்தா நீ சாப்பிட்டு வீட்டுல ராணி மாதிரி இருக்க வேண்டியதானே? இந்த வயசுல போய் எதுக்கு கஷ்டப்படுற? நான் தான் வேலைக்கு போறேன்ல, நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா? லேசடிதான் கண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும் கண்ணா, இன்னைக்கு பொழுது உனக்கு எப்படி போச்சு? அதுவா அப்பத்தா, ஆபீஸ்ல ஒரு அண்ணாக்கு என் மேல ரொம்ப கோவம். என் மேலதான் அப்பத்தா தப்பு. அதனால இன்னைக்கு அச்சார் கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிட்டாங்க. அம்முட்டு கத்தி போட்டால அந்த எஸ்ஆர். பாத்து அப்பத்தா. அண்ணா நீ எப்படி அண்ணா இங்க? மன்னிச்சிருங்கண்ணா, ஆபீஸ்ல ஏதோ தெரியாம உங்களை பார்த்து சிரிச்சிட்டேன். வா கண்ணா, புள்ள எதுவும் தெரியாம சிரிச்சிட்டா, மன்னிச்சிருக்கண்ணா. நீ எதுக்குமா சாரி கேட்குற? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். உன்னை புரிஞ்சிக்காம ஏதேதோ பண்ணிட்டேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிற, உன் திறமையை தான்மா நீ காட்டியிருக்க. நான் தான் புத்தி கேட்டு போய் ஏதேதோ பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணா, என்னண்ணா இப்படிலாம் பேசுறீங்க? நீ என்னை ஒரு அண்ணனா நினச்சிக்கம்மா. உனக்கு என்ன உதவி வேணுனாலும் நீ என்கிட்ட கேளுமா, நான் உனக்கு கண்டிப்பாக செய்வேன். கண்டிப்பா அண்ணா.